இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக கூறி பெரியார் இயக்கத்தினர் சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தலைமையிலும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியினர் திருமுருகன் காந்தியின் இல்லத்தை முற்றுகையிட முயன்று வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது சீமான் வீட்டை திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் முற்றுகையிட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சீமானுக்கு ஆதரவாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியின் இல்லத்தை முற்றுகையிட முயன்று வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியின் இல்லத்தை முற்றுகையிட நாம் தமிழர் கட்சியினர் முயன்று வருகின்றனர். அங்கு என்ன நிலை இப்போ? ஆனந்தி, இன்று காலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் இல்லத்தை மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் முற்றுகையிட பேரணியாக சென்றனர். மேலும் வாகனங்களிலும் ஏராளமானோர் சென்ற நிலையில் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தொடர்ச்சியாக இந்த விவகாரத்திற்கு எதிர்வினையாற்றும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய தமிழர் கட்சியைச் சேர்ந்த தீரன் திருமுருகன் நிர்வாகிகள் தலைமையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தியின் அலுவலகத்தை தற்பொழுது முற்றுகையிட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய அனைத்து கருத்துக்களையும் நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் திடீரென அவருடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்கான காரணம் என்ன? அதற்கு எதிர்வினையாற்றும் வகையிலும் சீமானுக்கு முழுமையான தங்களது ஆதரவுகளை தெரிவிக்கும் வகையில் தான் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். தற்பொழுது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை தான் இவர்கள் முற்றுகையிட்டு வருகிறார்கள். திருமுருகன் காந்தியின் இல்லம் என்பது அடையாறில் இருக்கிறது. அதையும் நாங்கள் வரக்கூடிய நாட்களில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு பதற்றமான சூழல் இருந்தாலும் காவல்துறையினர் யாரும் இல்லை. இதனால் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக இவர்களுடைய முற்றுகை போராட்டம் தற்பொழுது நடந்து முடிந்துள்ளது. நாளை அல்லது நாளை மறுநாள் அடையாறில் இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தியின் இல்லத்தையும் முற்றுகையிட்டு போராட்டத்தை நாங்கள் நிச்சயமாக நடத்துவோம். எங்களுடைய முழுமையான ஆதரவு சீமானுக்கு எப்பொழுதும் இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.